ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக நான் அகாடமிக் கால்ஸ் வந்து நானே அட்டென்ட் பண்ணுறதுனால எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டியாக புரியுது. அதனால எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டேரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. பட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்கறது கிடையாது, ஒருத்தர் 2 பேர் கேட்குறீங்க. டிஸ்கவுண்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்லாம் நான் பெஸ்ட் ப்ரைஸஸ்ல தான் நான் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே வந்து ரொம்ப என்னோட ஃபீஸ் ஹையஸ்டாலாம் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து கல்வின்றது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கண்டென்ட்டே. பட் சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் எக்ஸ்டென்ஷன் கிளாஸே 10,000 ருபீஸ்க்கு வச்சிருக்கேன். ஸோ அந்த 10,000 ருபீஸில் வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க சார், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் 5,000 கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ்ல கடைசியா சீட்லாம் காலியா இருக்கும்ல சார், யாரும் சேர மாட்டாங்களா, அந்த டைம்ல வந்து நீங்க எனக்கு அந்த 5,000 டிஸ்கவுண்ட் கொடுங்க சார் சொல்றாங்க. நான் வந்து கிளாஸ் வந்து காலியா இருந்தா கூட ஒரு ஸ்டூடெண்ட் கூட நான் கிளாஸ் எடுப்பேன். பட் தென் ஐ வுட் நெவர் டூ திஸ் டு எனிபடி. ஏன்னா இப்போ மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த காசு வந்து கொடுத்து அந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கும், இந்த மாதிரி நம்ம ரொம்ப டிஸ்கவுண்டாக கேட்டு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்கள நஷ்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரி ஆர்டிஸ்ட், நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, டிஸ்கவுண்ட் கேட்கறத நம்ம தவிர்க்கணும் முதல்ல. அதே மாதிரி கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல சார், இது உங்களால் பண்ண முடியுமான்றதை தவிர உங்களுக்கு ஆளுங்க சேரலைன்னா என்ன நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது வேற. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கல்வி படிக்கவே கூடாது.